தினமும் வந்து செல்கின்ற கோயில். இன்னும் சொல்ல போனால் வெளி மாநிலங்களிலிருந்து தற்போது அதிக அளவிலே இந்த கோயிலை தரிசனம் செய்வதற்கு வரத் தொடங்கியிருப்பது மிக உசித்தமான ஒன்று. இத்தகைய சூழலிலே சில முறையான கட்டுப்பாடுகள் இந்த கோயிலுக்கு தேவை. முறையான கட்டுப்பாடுகள் என்றால் வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக முறையாக கோயிலை சார்ந்தவர்கள் ஆட்சியர் கொடுக்க வேண்டும். காரணம், சாதாரண மக்கள் பல மணி நேரம் காத்து கிடந்து அண்ணாமலையாரை தரிசிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். விரைவில் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கு திருப்பதியிலே அவர்கள் செய்யக்கூடிய கைட்லைன்ஸ் கொடுப்பது போல இங்கே கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பக்தர்கள் நீண்ட கியூவில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த ஷெல்டர்ஸ் பாதுகாப்பான முறையிலே இருக்கக்கூடிய நிலையை திருவண்ணாமலை கோயிலிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் முக்கியமாக திருவண்ணாமலை நகரம் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற முக்கியமான நகரம். இந்த நகரத்தில் டிராஃபிக் கன்ஜெஷன், போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கல்லூரி பள்ளி நேரங்களிலே மக்கள் மிக சிரமப்படுகிறார்கள். அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களது ஒன்றுபட்ட திருவண்ணாமலையினுடைய மாவட்ட தலைவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கோயிலுக்கும் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை அறநிலைத்துறைக்கு நான் அனுப்பியிருக்கிறேன்.